In the match, Athu Brothers vs Raina Boys prize entry match. So again பார்த்தீங்கன்னா 5 ஓவர் தான் இதுக்கும் 2 ஓவர் காமன் பவர் பிளே. ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்திபன் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தமிழ் ஃபஸ்ட்டு பாலே போல்டுங்க அக்ராஸ் போனார். ஸோ விக்கெட் ஆகி வெளியேறாருங்க பார்த்திபன். ஸோ குட் பவுலிங் ஃபார் தமிழ். இரண்டாவது பந்து. ஸோ ஸ்ட்ரைக்கில் பிரபு வந்திருக்காரு. ஸோ ஒய்டுங்க. இந்த பால் டாஸ் பால் லெக் பை ரன் அவுட் சான்ஸாக இல்லைங்க, ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் வராரு நந்தா. பெரிய சுத்துங்க, மாட்டிருந்தா எங்கே பறந்துருக்கோம். குட் பவுலிங் ஃபார் தமிழ். இந்த பால் வாங்கி அடிச்சிருக்காங்க. என்னங்க அடி, கண்டிப்பாக ஆறுதாங்க, மிகப்பெரிய ஆறுங்க. நந்து பேட்டில் இருந்து என்னங்க பவரு. இந்த பால் ஒரு இன்சைட் ஏஜ். பவுலர் கம்பேக் டாட் பால். இந்த பால் விட்டு தட்ட பார்த்தாரு. அகைன் ஒரு டாட் பால். குட் பவுலிங் ஃபார் தமிழ். ஸோ ஓவருங்க. ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 8 ரன் அடிச்சிருக்காங்க ரைனா பிரதர்ஸ். ஒரு விக்கெட்டை இழந்து. ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி சீல. குட் ஃபீல்டிங். ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் வராரு நந்தா. ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து. குட் பவுலிங் ஃபார். ஸோ இந்த பால் டாட். இந்த பால் டாஸ் பால் எங்கெங்க பறக்க விட்டுருக்காரு. மிகப்பெரிய ஒரு ஆறுங்க நந்தா பேட்லேருந்து. ரெண்டாவது பெரிய ஷாட்டுங்க, வர்ற மாதிரிங்க நந்தா. இந்த பால் போல்டு பறக்க விட்டுருக்காருங்க, வர்ற மாதிரிங்க. பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ 2 பெரிய ஷாட் அடித்த பேட்ஸ்மேனை விக்கெட்டாக வெளியேறாருங்க நந்தா. நியூ பேட்ஸ்மேன் வினோத் இறங்கியிருக்காரு. டாஸ் பால் பெரிய ஷாட்டுக்கு போகாமல் தரையோட தரையா இருந்தாலும் ரன்னிங் எதுவும் ஓடலைங்க. டாட் பால். இந்த பால் அடிச்சிருக்காருங்க எக்ஸ்ட்ரா கவர் திசையில். அங்கே ஆறுங்க. பார்த்தீங்கன்னா காற்று ஆஃப் சைடு திசை அடிக்குது. ஸோ அந்த சைடு அடித்தா கண்டிப்பாக 6ஆக மாறுங்க. 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 21 ரன் அடிச்சிருக்காங்க ரைனா பாய்ஸ். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3வது ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி சீல. அங்கே ராம் இருக்காருங்க. குட் ஃபீல்டிங். ஒரு சிங்கிள். பவுலர் அபி. ஸ்ட்ரைக்கில் வேணும். ரெண்டாவது பந்து அக்ராஸ் கொடுத்தாரு. ஸோ இங்கே எதுவுமே ஓடலைங்க, ஒரு டாட் பால். இந்த பாலும் அக்ராஸ் கொடுத்தாரு. ஸ்ட்ரைட்டு முட்டைனா அது கண்டிப்பாக 6ஆக மாறும். ஒரு டாட் பால். இந்த பாலும் அக்ராஸ் கொடுத்தாருங்க, கரெக்டான இடத்த பிடிச்சிட்டாருங்க அபி. பேக் டு பேக் டாட் பாலாகவே வீசிட்டு இருக்காரு. இந்த பால் கீப்பர் நழுக விட. இந்த பால் ஒய்டுங்க. இந்த பால் கொடி ஏற்றிருக்காரு, கேட்சுக்கான வாய்ப்பா. விக்கெட்டுங்க. குட் பவுலிங் ஃபார் அபி. நியூ பேட்ஸ்மேன் அரசு வந்திருக்காரு. விட்ட தட்ட பார்த்தாரு. குட் பவுலிங். வித்தே கொடுக்காத பந்து. ஒரு டாட் பால். ஓவர். ஸோ ஒரே ரன்னில் போட்டு முடிச்சிருக்காருங்க அபி. 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 22 ரன்னு ரைனா பாய்ஸ். 3வது ஓவர் முதல் பந்து ஒரு டாட் பாலுங்க. 2வது பால் அடிச்சிருக்காரு. அங்கே விக்கெட்டுங்க. ஸோ அங்கே ஒரு முறையீடு. விக்கெட்டுங்க. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. ஸோ போன பால் விக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த பால் அடிச்சிருக்காரு ஆஃப் தி சைடில். அங்கே ரன் அவுட் சான்ஸா. அகெயின் ஒரு ரன் அவுட்டுங்க. ஸோ பேக் டு பேக் 2 விக்கெட்டுங்க ரைனா பாய்ஸ். இந்த பால் அடிச்சிருக்காரு ஒரு எட்ஜ். ஸோ போன பால் ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் முத்து விட்டு தட்டியிருக்காரு. அங்கே கேப்பில் போயிட்டு இருக்குங்க. ஸோ தட்டுக்குவாரா மாட்டாரா? இல்லைங்க, பவுண்ட்ரிங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு முத்து.
இந்த பால் அகெயின் அதே திசையில். ஓ, புயல் மாரி பறக்கிறாருங்க பாய். சிங்கிள். ஸோ ஓவருங்க. ஸோ 29 ரன் அடிச்சிருக்காங்க ரெய்னா பாய்ஸ். 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. கடைசி ஓவர் ஃபஸ்ட் பாலுங்க. சன்லைட் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க, ஒரு 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இங்கே 2 ரன்னுங்க. குட் ரன்னிங். இரண்டாவது பந்து. ஓ, சரியான பவுலிங்க. ஏக்கர் முறையில் வீசப்பட்ட போது இதையும் 2 ரன்னுக்கான சான்ஸ் எடுப்பாங்களா? ஸோ அவங்க ரன் அவுட்டா? இல்லைங்க, 2 ரன்னுங்க அகைன். இந்த பால் அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட். அங்கே பவுண்ட்ரிக்கு வாய்ப்பா? இல்லைங்க, ஃபீல்டர் இருக்காரு. ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் வராரு அரசு. இந்த பால் டாஸ் பால் அடிச்சிருக்காரு. கீப்பர் கையிலே சிக்கியிருக்குங்க. விக்கெட்டுங்க. அரசோட விக்கெட் இழக்கிறாங்க. இந்த பால் அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட். அங்கே கண்டிப்பாக ஆறாக இல்லைங்க, கையிலே போய் சிக்கியிருக்குங்க. ஸோ வந்தார் சென்றாருங்க. ஸோ இந்த பால் அடிச்சிருக்காரு. அங்கே சரியாக கனெக்ட் ஆகல. ஸோ ஃபீல்டர் இருக்கார் தமிழ். ஸோ ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க. ஸோ 35-36 டார்கெட் ஃபார் அத்தோ பிரதர்ஸ். ஸோ முதல் ஓவர் போட பார்த்திபன். ஸ்ட்ரைக்கில் ராம் விட்டு தட்டியிருக்காரு. அங்கே பவுண்ட்ரிக்கான வாய்ப்புங்க கண்டிப்பாக. ஸோ அவுட் ஃபீல்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ராம். இரண்டாவது பந்து அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அது பட்டவொடனே தெரிஞ்சுங்க. 6ஆக மாறுமா? 6ங்க. ஸோ 2 பாலில் 10 ரன்னை கொண்டு வராருங்க ராம். மூன்றாவது பந்து அக்ராஸ் கொடுத்தாருங்க. ஸ்ட்ரைட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக 6ஆக மாறி இருக்கும். பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காரு. ஒரு டாட் பால். இந்த பால் அக்ராஸ் கொடுத்துட்டாருங்க. அங்கே ஆளே இல்லைங்க. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க. ஸோ ஒரு பால் விட்டாலும் அடுத்த பாலே பவுண்ட்ரியாக மாற்றிருக்காரு ராம். இந்த பால் ஒரு டிஃபென்ஸ் மைண்ட். ரன் அவுட் சான்ஸா? ரன் அவுட்டுங்க. ஸோ தேவையில்லாத ஒரு ரன் அவுட் இழக்கிறாரு ராம். பவுலர் கம்பேக். இந்த பால் ஒய்டுங்க. இந்த பால் அக்ராஸ் கொடுத்துருக்காரு. அங்கே ஆளே இல்லைங்க. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க. ஸோ ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 1 விக்கெட்டு இழந்த 19 ரன் அடிச்சிருக்காங்க அத்தோ பிரதர்ஸ். ரெண்டாவது ஒரு ஃபஸ்ட் பால் ஒரு இன்சைட் ஏஜ். அங்கே அரசு பாலை விட்டுருக்காரு. ஒரு டாட் பால். இந்த பால் ஒரு இன்சைட் ஏஜ். சரியான கீப்பருங்க பிடிச்சிருக்காருங்க. தமிழ் விக்கெட்டாக விளையாட்டு இருக்காரு. இந்த பால் வளைச்சி கொடுத்துருக்காருங்க. அது கண்டிப்பாக பவுண்ட்ரி தாங்க. ஆளே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரிங்க. இந்த பால் கொடுத்துருக்காருங்க. ஷாட்டுங்க. பேட்டில் பட்டுச்சுங்க. வேற லெவல் ஷாட்டுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 7 ரன்னு தான் அடிக்கணும். இது அடிச்சிருக்காரு இன்சைட் ஏஜ். தடுக்க முடியாத ஒரு பவுண்ட்ரியாக இருக்குங்க. பேக் சைடில் பவுண்ட்ரிங்க. 3 பாலுக்கு 3 பெரிய ஷாட்டுங்க. இன்னும் 3 ரன் அடிச்சா வின்னுங்க. அடிச்சிருக்காரு. அங்கே கேப்பில் போயிட்டு இருக்கு. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் 3 பவுன்ஸ் பவுண்ட்ரி. மேட்ச் வின் பை அத்தோ பிரதர்ஸ். ஓவருங்க மேட்ச். டே 1 மேட்ச். ஒரு மேட்ச் மட்டும் கொஞ்சம் நடக்கலை. ஸோ டே 2ல் மீட் பண்ணலாம். பாய்.